யோசுவா எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிப்போம். யோசுவா புஸ்தகமும் யோசுவா 1வது அதிகாரம் 2வது வசனம். என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். மோசே ஒரு பெரிய ஒரு ஊழியக்கார், ஒரு பெரிய ஒரு பாஸ்டர். ஆனால் அவர் மரித்து போன பின்பு, அந்த சீனியர் பாஸ்டர், ஒரு உயர்ந்த ஊழியக்காரர் மரித்து போன பின்பு ஒரு பெரிய தலைமைத்துவத்தின் அபிஷேகம், ஒரு பெரிய ஊழியம் கூட இருந்த நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு அந்த அபிஷேகம் வருகிறது. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே மரித்து போனான், ஆனால் இப்போ நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் கொடுக்கும் தேசத்திற்கு நீங்கள் போங்கள். இன்றைக்கு ஆண்டவர் போங்கள் என்று சொல்லி நம்மளை இந்த இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். யோசுவாவின் மேலே இருந்த அந்த அபிஷேகம், ஊழியத்தினுடைய அந்த அபிஷேகத்தை பார்க்க முடிகிறது. அடுத்த பொறுப்பு, ஒரு புது துவக்கம், ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது அபிஷேகம், ஒரு புது ஊழியம் இந்த இடத்துல யோசுவாவுக்கு கொடுக்கப்படுகிறது. யாத்திராமகத்தில் இருந்து மோசே வருகிறார், ஆனால் யோசுவாவை பற்றி அங்கே எங்கேயும் பார்க்க முடியல. ஒரு இடத்துல தான் இருக்கும். யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். ஆனால் இவன் முகம் அறியாத ஒரு மனுஷன், யாருக்கும் தெரியாத ஒரு ஊழியக்காரன், ஃபேமஸ் கிடையாது. ஆனால் ஆண்டவர் அந்த ஃபேமஸ் இல்லாத, முகம் அறியாத ஒருத்தனை ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். எப்போ மோசேவை அழைத்த போவே யோசுவாவையும் என்ன செய்திருக்கிறார், அழைத்து வைத்திருக்கிறார். ஆனால் அந்த பீரியட் இன்னும் வரலை, அவனுக்கான ஊழியம் இன்னும் கொடுக்கப்படலை, அவனுக்கான சபை இன்னும் போடப்படலை, அவனுக்கான ஊழியம் இன்னும் ஏறெடுத்து கொடுக்கப்படலை. அதுக்காக வெயிட்டிங் பீரியடில் ஆண்டவர் அவனை வைத்து வச்சிருக்கிறார். யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். நமக்கான இடத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நமக்கான ஊழியத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதற்காக தான் உன் பாஸ்டர் மரித்து போயிட்டார், உன் ஊழியக்கார் மரித்து போயிட்டார், நீ அந்த ஜனங்களும் நான் சொல்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஒரு தலைமைத்துவ பொறுப்பை கொடுத்து ஆண்டவர் இன்றைக்கு இந்த இடத்திற்கு போங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு லெட்டர் வந்தது, இந்த இடத்திற்கு நீங்கள் போங்கள் என்று சொல்லி. அதை விசுவாசித்து நாம் வந்திருக்கிறோம். ஐயா வந்திருக்கிறாங்க, அந்த சபையிலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, இங்கே வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் போங்கள் என்று சொல்லி இங்கே இணைத்திருக்கிறார். இன்றைக்கு தமிழ் செல்வி வரவில்லை, ஆனால் அந்த பிள்ளையை ஆண்டவர் என்ன செய்ய போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திற்கு அனுப்பியிருக்கிறார். கர்த்தர் பலன் கொண்டு திடமனதாக இருப்பதற்கு போங்கள் என்று சொல்லி இந்த சபைக்குள்ளே ஆண்டவர் நம்மளை வரவைத்து வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். சாதாரணமாக நாம் இந்த இடத்தை தேடி வரவில்லை. லோத்தை போல இடம் செழிப்பாக இருக்குன்னு பார்த்து வரலை. நல்ல லீபனோன் போல, கேதுரு மரங்கள் போல ஒரு இடம், நல்ல பாலும் தேனும் ஓடுகிற தேசம் போல ஒரு இடத்தை பார்த்து ஓடி ஆசைப்பட்டு வரவில்லை. கர்த்தர் நம்மளை போங்கள் என்று சொல்லி இங்கே வர வைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார் என்பதுதான் அர்த்தம். யோசுவாவை போங்கள் என்று சொல்லி அந்த தேசத்துக்கு வழி நடத்தின பிறகு புஸ்தகம் முடியும் போது எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தான். 31 ராஜாக்களை மேற்கொண்டான். வாழ்க்கையில் அவன் முகம் அறியாதவனாய் இருந்தவனை உலகம் அவனை பார்க்க செய்ய ஆண்டவர் செய்தார். இதுவரை அவன் செய்த அற்புதம் மாதிரி எங்கே இல்லை. பாகை சூரியனை பின்னிட்டு திரும்ப போக செய்தான். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மளை இந்த ஊழியத்திலும்
இந்த இடத்துலையும் கொண்டு வரும்போது வெறுமையானதாக இருக்கும். ஆனால் போங்கள் என்று சொல்லி இந்த சபைக்குள்ளே நம்மளை ஆண்டவர் வர வைத்து இங்கே நமக்கு சுதந்திரத்தை கொடுத்து இங்கே நம் பங்கிட்டு கொண்டு பெரிய ஊழியத்தை நமக்கு கொடுப்பதற்காக ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் அதனால தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பலன் கொண்டு திடமனதாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்கை கொடுக்கிறார். ஒருத்தர் தான் இருக்கிறோம், 2 பேர் தான் இருக்கிறோம், சில சமயத்துல யாருமே இல்லை, உபவாச ஜெபத்துல யாருமே இல்லை. ஆனாலும் நீ பலன் கொண்டு திடமனதா இருந்து நீ விசுவாசத்தோடு ஜெபித்து கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு உன் வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் ஒரு பெரிய சுதந்திரத்தை இந்த ஊழியத்திலே நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். 4வது வசனத்தை வாசிப்போம். முதல்ல வனாந்தரமும் லீபோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் மட்டுமுள்ள சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் உங்கள் எல்லையா இருக்கும். ஆண்டவர் இந்த இடத்துல வல்லமையான ஒரு பெரிய ஊழியத்தை நம்மளை நம்பி கொடுக்கிறார் என்றால் ஆண்டவர் இந்த பகுதியிலே நமக்கு ஒரு எல்லையை கொடுத்திருக்கிறார். இது விகே ரோடு என்று சொல்லப்படுகிறது. வண்டலூர் டு கேளம்பாக்கம் 21 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் இந்த ஒரு ரோடு. ஜிஎஸ்டி பைபாஸ் ரோட்டிலேருந்து ஓஎம்ஆர் ரோடு டச் வரைக்கும், ஈசிஆர் வரைக்கும் 21 கிலோமீட்டர் விகே ரோடு. ஆண்டவர் இதை நமக்கு எல்லையாய் கொடுத்திருக்கிறார். இந்த இடத்தை பாருங்கள். 4வது வசனத்தில் வனாந்தரமும் இந்த லீபோனும் தொடங்கி, இது ஒரு வனாந்தரம் போல இருக்கு. இன்றைக்கு பெரிய டெவலப் கிடையாது. நம்ம வண்டலூரை தாண்டி வந்தோன்னா இந்த சைடு காடு, அந்த சைடு காடு, நடுவில் ஒரு சின்ன ஊர். மறுபடியும் தாண்டி வந்தோன்னா ஒரு சின்ன ஜங்ஷன், சின்ன ஊர், 2 சைடும் காடு. மறுபடியும் தாண்டி வந்தோன்னா இங்கே மாம்பாக்கம் ஒரு சின்ன ஜங்ஷன். மறுபடியும் தாண்டி போனோன்னா 2 சைடும் கேளம்பாக்கம் வரைக்கும் என்ன காடு தான். வனாந்திரமான ஒரு இடம். லீபோனும் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியின் தேசத்தின் அனைத்தையும் சூரியன் அஸ்தமிக்கிற இந்த திசை தொடங்கி பெரிய சமுத்திரம் நமக்கு இங்கே கூட இருக்குது. இந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய சமுத்திரம் இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாடு பட்ஜெட்டில் அந்த சமுத்திரம் இருக்கிற இடத்த டெவலப் பண்ண உத்தண்டி இங்கே இருக்குது. காணத்தூர், உத்தண்டி, கோவளம் இன்றைக்கு டெவலப் பண்ண போகிற ஒரு இடமாய் அதை மாற்ற போகிறாங்க. தமிழ்நாடு பட்ஜெட்டில் அதை சொல்லியிருக்கிறாங்க, மாற்ற போகிறதான்னு சொல்லி. இப்படிப்பட்ட இடத்தை ஆண்டவர் நமக்கு எல்லையாய் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட இடத்துக்கு கொண்டு வரும்போது இது வனாந்தரம் தான். ஆனால் நாட்கள் வரும்போது அதை சுதந்திரித்து கொள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார். பொறுமையோடு கூட இருந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு நாம் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். அந்த விசுவாசமும் தைரியமும் நமக்கு இருக்க வேண்டும் என்பதனால தான் 5வது வசனத்தில் உனக்கு எல்லையும் கொடுத்துட்டேன், உன்னை போன இடத்தையும் சொல்லிட்டேன். பார்க்க உனக்கு வெறுமையாக இருக்கலாம், இந்த ஊழியம் சபை உனக்கு வெறுமையாக இருக்கலாம், நீ வர இடம் வெறுமையாக இருக்கலாம், ஒன்றும் இல்லாதது போல இருக்கலாம். நம்மளே காட்டை தாண்டி தான் என்ன செய்யணும், பொருள் வாங்க வெளியே போகணும். காட்டை தாண்டி தான் வரும். இப்போ லைட் போட்டுட்டாங்க. நம்ம வந்து ஜபம் பண்ணி ஒன்று நடந்திருக்கு. வரும்போது லைட்டு கிடையாது இந்த காட்டு ரோட்டில். இன்றைக்கி ஜபம் பண்ணி லைட் போட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் கிரியை செய்கிறார். நாம் சுதந்திரிக்கப்பட்டவர்கள். அதனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட பெரிய ஊழியத்தை சாதாரணமாக யாருக்கும் கொடுக்க மாட்டார். யோசுவாவை ஆண்டவர் பார்த்துட்ருக்கிறார். ஆனால் நம்ம வாசிக்கும்போது நம்ம கண்களில் தெரிந்தது மோசேவும் ஆரோனும் இஸ்ரவேலின் மூப்பர்கள், பிரபுக்கள், இவர்களை குறித்து நம்ம பார்ப்போம். யோசுவாவை பற்றி பெரிய ஒரு காரியம் கிடையாது. ஏன்னா யோசுவா தேவனோடு இருந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய ஊழியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறான். ஒரு முகமறியாதவன். பவுல் சொல்லுகிறார் ஒரு இடத்துல, முகமறியாதவனாய் நான் இருந்து ஊழியம் செய்தேன் என்று சொல்லி. யார்? அத்தனை நிருபங்கள் எழுதின 14 நிருபங்கள் எழுதின பவுல் சொல்கிற வார்த்தை, நான் முகமறியாதவனாய் ஊழியம் செய்திருக்கேன். அது ஒரு பீரியடு. அந்த பீரியடை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு அனுமதித்து இருக்கிறார். அதை அனுசரித்து கொண்டு தான் வேணும். சில நேரத்தில் பாட்டி அம்மா கலங்குவாங்க. நாங்கள் தைரியமாக இருப்போம், யாருமே இல்லையப்பா அப்படி சொல்லி கலங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு யாரும் இல்லையே அப்படின்னு.
ஆனால் அந்த பீரியடில் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். முகம் அறியாத ஒரு பீரியட். யாருக்கும் பெருசாக நம்மளை தெரியாது. ஸ்தாபனத்துலேயும் நமக்கு பெருசாக யாரும் என்ன செய்யாது தெரியாது. யாருக்கும் பெரிய பழக்கம் கிடையாது. நமக்கு உதவி செய்கிறதுக்கும் ஸ்தாபனத்தில் பெரிய ஆட்கள் நமக்கு கிடையாது. வெளியில் நமக்கு உதவி செய்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. என்னிடத்துல சொல்லுவாங்க, நீ போய் யாராவது ஸ்பான்சர்ஷிப்பை பிடிச்சனா இந்த மாதிரி சர்ச்சஸை கட்டி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது, நீ அவங்கள போய் தேடி கண்டுபிடிக்கணுவாங்க. ஆனால் கர்த்தர் என்கிட்ட பேசினது, நான் உன்னை ஸ்பான்சர்ஷிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு அழைக்கலை, நீ என் சமூகத்தில் இரு, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிரு. பெரிய சபை ஆட்கள் உள்ள நண்பர் இருக்கிறாங்க, கேட்டால் உதவி செய்கிறதுக்கு ஆள் இருக்குது. ஆனால் அதில் சபை வளரக்கூடாது. சபை தேவனால் வளர்க்கப்பட வேண்டும். சபை கர்த்தருடைய கரத்தினால் அது வளரணும். ஆண்டவர் ஜனங்களை ஏற்படுத்துவார். சாலமோனுடைய தேவாலயத்தை கட்ட ஈராமை ஏற்படுத்துகிறார். அவன் கப்பல், அவனுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் கப்பல்லேருந்து பொருட்களை அனுப்பி, இன்ஜினியரையும் அனுப்பி அவன் சபையை கட்ட வைத்தார். ஆண்டவர் பலன் கொண்டு திடமனதாக இருப்பதற்கு இன்றைக்கு பெரிய ஊழியத்தை நம்மளை நம்பி கொடுப்பார் என்றால் அதற்கு பயபக்தியோடு நாம் இருந்து செய்ய வேண்டும். அதற்கு ஆண்டவர் உற்சாகம் பண்ணுகிறார். 5வது வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை என்று சொல்லி யோசுவா மேலே இருந்த அந்த அபிஷேகத்தினுடைய வாக்கு தத்தம் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நான் மோசையோடு இருந்தது போல இன்றைக்கு நான் உன்னோடு இருப்பேன். ஆமென். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். இந்த ஊழியத்தின் எல்லையை ஆண்டவர் பெரிதாக்குவார். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் பலத்த காரியத்தை நமக்குள்ளே நடப்பிப்பார். ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஓடி ஒளியிறவனை ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார். விசுவாசத்தோடு தைரியத்தோடு போராடி நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவனை 31 ராஜாக்களை மேற்கொள்ள அவனுக்கு அங்கே ஒரு அபிஷேகத்தை யோசுவாவுக்கு கொடுத்தது போல இன்றைக்கு நம்ம மேலே அந்த அபிஷேகத்தை கொடுப்பார். ஆமீன். வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவர் மேலே ஆண்டவர் ஊற்றுவார். சபை கட்டப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லைப்பா, நான் உன் கூட தான் இருக்கிறேன். பெரிய ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது ஆசீர்வாதம். இந்த சபையோடு ஆண்டவர் இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் நிச்சயமாய் நல்ல ஒரு ஊழியத்தை கொடுப்பார். அதை நம்பி இருக்கணும். அதற்கு அடுத்த பிறகுதான் சொல்லுகிறார் 6வது வசனம், நீ பலன் கொண்டு திடமனதா இரு என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணார். இந்த மாதத்தில் கொடுத்த வாக்கு தத்தம், நீ பலன் கொண்டு வாழ்க்கையில் நீ திடமனதா இரு. அந்த ஸ்ட்ராங்கு உனக்குள்ளே இல்லைன்னா, அந்த பலன் உனக்குள்ளே இல்லைன்னா நிச்சயமாய் சுதந்திரித்து கொள்ள முடியாது. ஒரு எனர்ஜி இருக்கணும், ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும், ஒரு ரொம்ப தன்னம்பிக்கை இருக்கக்கூடாது. தன்னம்பிக்கை கர்த்தரை சார்ந்த ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். அந்த திடம் மனது நமக்குள்ளே இருக்கும் என்றால் நம்மளால் நிச்சயமாய் அதை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஸ்ட்ராங்காக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆனால் பிசாசானவன் அந்த ஸ்ட்ராங்கை உடைப்பதற்கு பல போராட்டங்களை கொண்டு வருவான். யோசுவாவினுடைய புஸ்தகத்தில் வாசிக்கும்போது தெரியும், பல போராட்டங்களை யோசுவா சந்தித்தார். ஆனால் ஜெயத்தை பார்த்தார். ஒரு இடத்துல முதுகை காட்டி ஓடி வந்துட்டாங்க. அப்போ ஆண்டவர் பாதத்தில் யோசுவா விழுகிறார். யோசுவாவை ஆண்டவர் தூக்கி மறுபடியும் நீ போ, ஜனம் பாவம் செஞ்சுருக்குன்னு சொல்லி சுட்டி காட்டுகிறத பார்க்குறோம். பல போராட்டத்தை சந்திக்கிறார். ஒரு பெரிய ஊழியத்தை செய்கிறதுக்கு முன்பாக ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்தம் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. பலன் கொண்டு திடமனதாக இரு, உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி இன்றைக்கு கொடுக்குற வாக்கு தத்தத்தை வைத்து பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு வெறும் கோடு மாதிரி இருக்குது. ஆனால் ஆண்டவர் அதை நிரப்புவார். ஆமென். ஃபில் இன் த பிளாங்க், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஆண்டவர் அந்த கோடிட்ட இடங்களை ஆண்டவர் நிரப்புவார். நம் பாத்திரத்தை எப்படி நிரப்புகிறாரோ அது போல வாழ்க்கையில் உள்ள எதிர்காலம் அந்த பலன் கொண்டு திடமானது இருக்கும்போது வாழ்க்கையில் ஆண்டவர் உதவி செய்வார். என் நோக்கம் என்ன? கர்த்தருடைய சித்தத்தை செய்வது வாழ்க்கையில் நோக்கமாக இருக்கணும். ஒருவேளை நீ குடிசையிலே இருந்து இப்படியே இருன்னு ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம்னா அதை தைரியத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற
அக்செப்ட் பண்ணி கொள்ளுகிற ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆண்டவர் சவுத்து சென்னையில் நான் உன்னை அனுப்புவேன், நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் சபையை கட்டுவேன்னு சொன்னார். அது சொன்ன பிறகு இங்கே வந்து பார்க்குறேன், ஒரு எவ்வளோ சேர் எம்டியாக தான் இருக்குது. எப்போ அந்த ஸ்ட்ராங் சபை இருக்கும்? ஸ்ட்ராங் சபையை கட்டணும்னா ஒரு ஊழியக்காரன் நான் என்ன செய்யணும்? இன்றைக்கி ஒரு 32 வயது ஆகுது, 31 வயது ஆகுது. இன்றைக்கு அந்த தைரியம் இருக்கும் என்றால் 61 வரும்போது அந்த தைரியம் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆண்டவர் 61வது வயதிலும் சுதந்திரிக்க செய்ய வல்லமை உடைய தேவனாய் இருக்கிறார். அந்த பலன் கொண்டு தினமனதாக இருப்பதற்கு, அந்த ஸ்பார்க் எப்பொழுதும் இருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். சில நேரத்தில் பிரசங்கம் பண்ணும்போது மேலே பார்த்து பிரசங்கம் பண்ணுவார். அவள் கேட்பா, என் மனைவி, இங்கே உட்காந்துருக்கிறேன் நான் மட்டும்தான், நீ என்ன பக்கம் மேலே பார்த்து பிரசங்கம் பண்ணுறேன்? மேலே பால்கனி இருக்குன்னு எனக்கு ஒரு நினைப்பு. ஆண்டவர் அந்த விசுவாசத்தின்படி நடத்துவார். ஆண்டவர் அந்த நோக்கத்திற்கு நேராய் யோசுவா நடந்ததை பார்க்க முடியும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார், இப்படிலாம் நீ நடக்கணும்னு சொல்லிட்டார். உடனே ஜனத்தை கூட்டி அவர் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். இன்றைக்கு படுக்கை போட்ட ஒரு ஊழியம் அல்ல, எழுந்து கொண்டு நடக்கத்தக்கதான ஒரு ஊழியத்தை இந்த நாட்களில் ஆண்டவர் செய்ய வல்லமை உடையவராக இருப்பார். அதற்காக தான் ஆண்டவர் தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்து ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் கட்டளையிட்டு கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார். இன்னும் பல போராட்டங்களை சந்திக்க நேரிடும். ஆனாலும் பலன் கொண்டு அந்த திடமனதோடு கூட இருப்பதற்கு, ஆண்டவர் உதவி செய்வதற்கு வல்லமை உடையவராய் கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். அந்த திட மனது நமக்கு ரொம்ப 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 முக்கியம். நான் சமீப நாட்களில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆண்டவர் இடத்துல இருந்தேன். எனக்கு ஒரு அனுபவம். ஒரு இடத்துல ஒரு பிரசங்கத்தை கேட்டேன். அந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே என் தன்னம்பிக்கை உடைந்து போய்விட்டது. பிசாசானவன் எதை கொண்டு வேணாலும் நம்மளை என்ன செய்ய முடியும்? அட்டாக் பண்ண முடியும். ஏன் அந்த பிரசங்கத்தை வாஞ்சையோடு கேட்டேன்னா, அந்த பிரசங்கியாளர் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர். அவருடைய பிரசங்கத்தை நான் ஊழியத்தில் கேட்டு நிறைய காரியம் மாறி இருக்கனால அந்த வார்த்தையை கேட்க ஆவலோடு போயிருந்தேன். அப்போ அந்த வார்த்தை என் தன்னம்பிக்கையை உடைத்தது. சில பிரசங்கங்கள், சில வார்த்தைகள் நம்மளை என்ன செய்யும்? பின்னிட்டு நடக்கப் போக செய்யும். பிசாசு எதை கொண்டு வேணாலும் நம்மளை என்ன செய்ய முடியும்? பின்தள்ள முடியும். ஒரு 3 நாட்கள் என் வாழ்க்கையில் சோர்வு ஏற்பட்டது. அந்த தன்னம்பிக்கையை இழந்த பிறகு ஜெபத்தினுடைய அளவு குறைந்தது. தன்னம்பிக்கையை இழந்த பிறகு ஆண்டவரோடு ஒரு வைராக்கியம், ஒரு அக்கினி, ஒரு அனல் எனக்குள்ளே குறைந்தது. 3வது நாள் கழித்து ஒரு பிரசங்கத்தை மறுபடியும் கேட்டேன். கர்த்தர் அந்த இடத்துல பேசினார். ஆத்துமாவே, நீ பலவான்களை மிதிப்பாய் என்று சொல்லி மறுபடியும் ஆண்டவர் மோட்டிவேட் பண்ணார். உன் தன்னம்பிக்கையை நீ இழக்காத. ஆமென். பெரிய ஊழியரிடத்துலேருந்து வந்த வார்த்தை என்னை சோர்வுக்குள்ளே நடத்தினது. ஒரு சின்ன ஊழியர் தான், முகமறியாத ஒரு ஊழியர், சிம்பிளான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இந்த வார்த்தையை வச்சு பிரசங்கம் பண்ணாங்க. ஆத்துமாவே, நீ பலவான்களை மிதிப்பாயின்னு சொல்லி மறுபடியும் அந்த அபிஷேகம் எனக்குள்ளே கிரியை செய்தது. தன்னம்பிக்கை, ஆண்டவர் மேலே சார்ந்திருக்கிற அபிஷேகம் வந்தது. அதனால தான் பலன் கொண்டு திடமனதாக இருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். பல பேர் இன்றைக்கும் கேட்கிறார்கள், எப்படி நீ இந்த ஊழியத்தை இங்கே செய்கிற? எப்படி இங்கே வந்து நீ இருக்கிற? 2 பேரும் நல்லா படிச்சிருக்கிறீங்க, இங்கே வந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்ததுக்கான நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம மூலியமாய் ஆண்டவர் செய்வார் என்கிற நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அந்த நோக்கம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னவர் உன்னை ஆண்டவர் அற்புதமாய் வழி நடத்தி கொண்டு போக பலன் கொண்டு திடமனதாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். 7வது வசனத்தை வாசிப்போம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிரு. வசனத்தை படிப்பதில், வசனத்தின்படி வாழ்வதில் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஒரு ஊழியத்தை நாம் நடத்த வேண்டும் என்றால், ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால், வசனம் இந்த இடத்துல சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, வசனத்தின்படி வாழ ரொம்ப கவனமாக இருக்க
ஆண்டவர் உதவி செய்வார். வசனமே சில நேரத்தில் பிசாசானவனுக்கு வசனம் தெரியும். அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்டே ஆர்கியூ பண்ணவன் வசனத்தை வைத்து வெளிப்பாடாக பேசுகிறான். அப்போ சில நேரத்தில் வசனமே பிசாசானவன் நமக்குள்ளே வந்த பிறகு சில நேரத்தில் வருவான், வசனத்தை நம்மளை விட்டு விலக செய்ய வைப்பான். இந்த இடம் இப்படி இருக்குது, இதில் நீ என்ன வளர போகிற, சீக்கிரம் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் லெட்டர் போடணுமா, அதுக்கு ஏதாவது வசனத்தை காட்டுவான். பிசாசு யார் கொண்டு வேணால் பேசுவான். கர்த்தரிடத்தில் பலன் கொண்டு திடமனதாக இருந்து அந்த வசனத்தை நியாயப்பிரமாணத்தை எல்லாம் செய்வதற்கு கவனமாக இருக்கணும். கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அதை சுதந்திரிக்கத்தக்க ஒரு கவனம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அந்த கவனத்தோடு நம்ம செயல்படும் போது ஆண்டவர் உதவி செய்வார். என் சர்க்கிள் இதான், என் வட்டம் இதான், இந்த கட்டத்துக்குள்ளே தான் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். அடுத்தவனை என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. வசனத்தை வைத்து அடுத்தவனை நியாயம் தீர்க்கக்கூடாது. அந்த ஊழியக்காரன் இப்படி போயிட்டானே, அந்த ஊழியக்காரன் இதை செஞ்சிட்டானே, அந்த வாக்குவாதத்துக்கும் அந்த வட்டத்துக்கு வெளியே நம்ம ஊழியம் இல்லை. நம்ம ஊழியம் வட்டத்துக்குள்ளே வசனத்துக்குண்டின்படி வாழ்ந்து கவனமாக இருந்து ஆண்டவருடைய காரியத்தை செய்து தேவர் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறது தான் நம்மளுடைய பிரதானமான ஒரு வேலை. ஆண்டவர் அப்படி நடத்துவார். சமீப நாட்களில் ஒரு ஊழியக்காரர் பாட்டு பாடுவார். அவருக்கு அசிஸ்டண்ட்டாக என்னுடைய நண்பர் இருக்கிறாங்க கோயம்புத்தூரில், அந்த பாட்டு பாடுற. அவர் மேலே ஏதோ ஒரு பிளாக் மார்க் வந்துட்டு போல் யூடியூப்பில் ஏதோ பேசி, அவர் கூட என்னுடைய நண்பர், நெருங்கின நண்பர் எனக்கு அவரோட கூட இருக்கிறாங்க. ஒருபோதும் இது வரைக்கும் நான் ஃபோன் பண்ணி என்ன செஞ்சதில்லை, உங்கள் பாஸ்டரை பற்றி, அவரை பற்றி, அவர் ஒரு ஆராதனை வீரர் அதுன்னு சொல்லுவாங்க, அவரை பற்றி ஒரு நாள் நான் என்ன செய்ததில்லை. என் நெருங்கின நண்பன், ஆனால் ஃபோன் பண்ணி கேட்டது கிடையாது. என்ன பிரச்சனை, என்ன நடந்தது, இன்றைக்கு எல்லா ஊழியக்காரர்களும் அவரை பற்றி பேசுகிறாங்களே, அவர் விழுந்துட்டேன்னு சொல்கிறாங்களே, என்ன நடந்தது, கேட்டது கிடையாது. ஏன்? நம்மளுக்கு ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார், நீ திடமனதாக இருந்து நியாயப்பிரமாணத்தை செய்ய கவனமாக இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நீ நிறைவேற்று. அதனால தான் இன்றைக்கி அவன் எனக்கு நெருங்கின நண்பராக இருக்கிறான். ஒரு நாள் ஃபோன் வந்தது, என்னிடத்தில் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கிட்ட உரையாடல் இருந்தது. ஒரு மணி நேரத்தில் நான் ஏன் அந்த ஊழியக்காரர் அப்படி இருந்தாருன்னு கேட்கல, அவங்கள அதுக்கு பற்றி எனக்கு செய்யலை. கடைசியாக அவன் சொல்லும்போது அந்த நண்பர் என்கிட்ட சொன்னார், எனக்கு ஃபோன் பண்ணாத ஆளுலாம் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, பெரிய பெரிய ஊழியக்காரர் கூட எனக்கு ஃபோன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க, நீ கரெக்டாக இருக்கிற ஜான்சன், நீ நல்லா வருவப்போ அப்படின்னு அவன் மூலியமாக ஆசீர்வாதத்தை பெற ஆண்டவர் உதவி செய்தார். ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தை விட்டு வழி விலகாதபடி நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வலதுபுறமும் இடதுபுறமும் அதில் சாயக்கூடாதுன்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய உபதேசத்தை கேட்டு தவறி போயிடக்கூடாது. இன்றைக்கு ஊழியம் எப்படி வேணால் செய்யலாம். நிறைய ஸ்கேம். ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஊழியம்னா ஒரு தெய்வீக தன்மையாக பார்த்தேன். ஊழியத்துக்கு வந்த பிறகு தெரிகிறது ஊழியம் பல ஸ்கேம்லாம் நடக்கிறத பார்க்குறேன். வந்தனால பார்க்க முடியுது இதெல்லாம். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த வசனம், நமக்கு கொடுத்த சபை, நமக்கு கொடுத்த ஊழியம், இதில் கவனமாக இருந்து வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதபடி நியாய தீர்ப்பில் நான் நிற்கும்போது ஆண்டவர் என்னை உண்மையுள்ள ஊழியக்காரனாய், நீ என் ஊழியத்தை செய்த மகனே, ஒரு சபை இந்த ஊழியத்தை செய்தது வாங்கல் என்று சொல்லி அன்போடு அழைப்பது தான் நமக்கு கிடைத்த பிரதானமான பாக்கியம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பது எவ்வளோ பிரியமான ஒன்று. அந்த வசனம் உள்ள வாழ்க்கையை விட்டு நம்ம வாழ்க்கையில் பிரிந்து போயிடக்கூடாது. வசனம் நம்ம வாழ்க்கையில் வாயை விட்டு பிரியக்கூடாது. இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் தியானத்தோடு இருக்கணும். வசனத்தை தியானிக்கணும், ஆராய்ந்து பார்த்து ஆழத்துக்குள்ளே போகணும். வசனம்தான் நம்மளை வழி நடத்தும். என்னுடைய வார்த்தையோ என் பிரசங்கத்தில் சில நேரத்தில் அது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை, சில வெளி காரியங்களை சொல்லுவேன். ஆனால் அதை காட்டிலும் வசனம் வாயிலிருந்து வருகிறது ரொம்ப முக்கியம். வசனத்திற்கு நாம் கீழ்ப்பட்டு இருக்கணும். வசனம்தான் நம் வாழ்க்கையிலே ஜீவியத்தை கொண்டு வரும், உயரத்தை கொண்டு வரும், கீழ்ப்படிதலை கொண்டு வரும். இன்றைக்கு என்னை ஊழியத்தில் கொண்டு வந்தது அந்த வசனம். ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்த பிறகு
ஊழியத்துக்கென்று. உடனே போய் என்னை வசனத்தை தான் வாசிக்க சொன்னார். அந்த வசனம் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. வேதாகம கல்லூரி படிக்கும்போது இதே வசனத்தை வேறு மாதிரி பேசுவான், அங்கேயே இருக்கிறான். நான் படிக்கும்போது ஒரு 12 பேர் வேறு உபதேசத்துக்கு போயிட்டான், சஸ்பெண்ட் பண்ணாங்க காலேஜை விட்டு. அவங்க இங்கே நண்பர் தான் திணிக்கும், இதே வசனத்தை அழகாக பேசுவானுங்க. அழகாக நம்மளை பாவத்தில் நீ என்ன வேணால் செய், உன்னை ஆண்டவர் இப்படிலாம் சொல்லி சத்தியத்தை குழப்பி விடுவாங்க. நான் வேறு பைபிள் படிக்காமல் போன ஆள், சத்தியத்தை கேட்காம போன ஆள். ஆனால் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவர் விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாததுனால ஆண்டவர் என்னை கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இருக்கிறார். இல்லைன்னா இந்த தவறான உபதேசத்துக்குள்ளே நான் போயிருந்தால் இன்றைக்கு அந்த 12 பேர் சீசர் மாதிரி 13 சீட்டு குலுக்கி போட்ட மாதிரி நானும் போயிருக்கேன். ஆண்டவர் சத்தியத்தின்படி நம்மளை நடத்துவார். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாக இருப்பதற்கு வசனத்தை விட்டு சாயக்கூடாது. வசனத்தை உறுதியாய் பற்றி பிடித்திருக்க தேவன் உதவி செய்வார். வசனம் நம் வாழ்க்கையில் ஜீவியத்தை மாத்திரமல்ல, ஒரு புது வாழ்க்கையை, புது ஊழியத்தை கொடுக்கும். சில நேரத்தில் இந்த வசனம் உங்களை தட்டி எழுப்பி கொண்டு போகும். சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் வேதத்தை புரட்டும் போது, வேதத்தை புரட்டுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. புரட்டி 2 பேஜ் எனக்கு கிழிஞ்சிருச்சு. ஏன்னா பைபிள் கலையிலேருந்து இந்த பைபிளை வச்சுருக்கிறேன். ஒரு நாள் கிழிஞ்சிருச்சு. புரட்டு, வேதத்தை புரட்டி கொண்டே இரு, அதான் நம்ம வேலை. ஒரு இஸ்லாமிய சகோதரர் பைபிளு, அவங்களுடைய வேதாகமத்தை, குரானை பயபக்தியோடு உட்கார்ந்து படிக்கிறார். ஒரு இஸ்லாமிய சகோதரர் அதற்குன்னு ஒரு மேட்டை விரித்து, அதுக்குன்னு ஒரு டேபிள் வச்சுருக்கிறாங்க, அதற்குன்னு ஒரு ஒழுக்கத்தோடு அதை படிக்கிறாங்க. இஸ்லாமியர்கள், ஊழியக்காரராக இருக்கிற நான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்கள் மூலியமாக ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அப்புறம் எந்த அளவு நம்ம படிக்கணும் பாருங்கள். ஒரு நாள் ஒரு சின்ன பையன் விளையாடிக்கிட்டு இருக்கிறான். நானும் என் மனைவியில் நின்று பார்க்குறோம். அவன் என்ன சொல்கிறான், அந்த குரானில் இருக்கிற அந்த ஸ்லோகத்தை அவன் சொல்லுவான். சின்ன பையன், அந்த அளவுக்கு அந்த பிள்ளையை ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை, வசனங்களை சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் வரணும். இன்றைக்கி பார்க்குறோம், ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போகும்போது பாஸ்டர் அடி அடின்னு ஒரு குழந்தைய சொல்கிறாங்க. அப்பாவை அடி, அது ஓடி வந்து அடிக்குது. பாஸ்டர் அடி, பாஸ்டரே அடிக்குது. நாளைக்கு எதாவது செய்ய அடிக்க தான் செய்யும். பாஸ்டர் வந்திருக்கிறார், பேசலார் சொல்லி கொடுத்துருக்குறாங்களா? என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? விசிட்டிங் போகும்போது அந்த பாஸ்டர் அடி, பெரிய பாஸ்டர் அடி, பெரிய பாஸ்டரே அடிக்கிறான் பார்த்தியா, எவ்வளோ தைரியம் பார்த்தியா. அதுக்கு ஒரு சந்தோஷம் தாய் தகப்பனுக்கு. வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு, வசனத்தின்படி வாழ சொல்லிக் கொடுக்கணும். ஒரு நாள் ஒரு நபர் சபைக்கு வரலை. அப்போது நானும் பாஸ்டர் அம்மாவும் அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தேன் பொள்ளாச்சியில். பாஸ்டர் அம்மாவுக்கு டிரைவராக இருந்து போயிட்டுருக்குறோம். தம்பி அவங்க வரல, வண்டி நிப்பாட்டு. அப்போது ஏன் வரலன்னு பாஸ்டர் அம்மா கேட்குறாங்க. எங்கள் நாய்க்கு உடம்பு சரியில்லை, அதனால் சபைக்கு வரலை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் பாஸ்டர் அம்மாவுக்கு என்ன சொல்கிறது, அதில் வேறு நாய்க்காக ஜோமனிக்கு போகன்ட்டு போகிறாங்க அந்த அம்மா. சரின்ட்டு வந்துட்டாங்க. பாஸ்டர் அம்மா கண்ணாடி காரில் இது, என்ன தம்பி நாய்க்கு உடம்பு சரியில்லை அதுக்கு ஜோமலன்றாங்க, சபைக்கு இதுக்காக வரலன்றாங்க, என்ன தம்பி பண்ணுறது அப்படின்னு என்னை கேட்குறாங்க. வசனத்தின்படி வாழ தெரியலை, சத்தியத்தின்படி நிலைத்து நிற்க ஜனங்களுக்கு தெரியலை. ஆனால் அதன்படி வாழ்ந்தோம் என்றால் ஆண்டவர் நித்தியமான ஒரு ஜீவியத்தை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் மகிமையானதை கொடுப்பார். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு தீபம், அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம். அது வெளிச்சத்தின்படி நடப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவர் அதனால தான் ஊமையாக சொல்கிறார். அநேக பேர் வசனத்தை கேட்குறாங்க. சில வசனம் கற்பாறையில் விழுது, சில வசனம் முட்கள் உள்ள இடத்துல விழுது, சில வசனம் மாத்திரமே நல்ல நிலத்தில் விழுகிறது என்று ஆண்டவர் ஊமையாய் சொல்லியிருக்கிறார். நம் வசனம் கற்பாறையில் அல்ல, முட்களிலே இல்லை, நல்ல நிலத்தில் விளைந்த ஒரு வசனமாக இருக்கணும். அந்த வசனத்தை கேட்கிற ஒரு ஆர்வத்தோடு ஜனங்கள் இருப்பதற்கு கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவாராக.
வசனத்தின்படி செய்து வாழ்ந்து இருப்பதற்கு தேவன் கிருபை தருவார். அப்போஸ்தலருடைய நாட்களிலே பார்க்கிறோம், வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று, ஊழியம் வளர்ந்து பெருகிற்று. நாங்கள் வசனம் போடலை. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எங்கேயுமே ஊழியம் பெருகிற்றுன்னு போடலை, பெரிய சபைகள் வளர்ந்ததுன்னு போடலை, சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது என்று போடலை. வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று என்று போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வேத வசனம் இந்த இடத்துல இருந்து பெருகணும். நாளைக்கு நமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்து பெருக செய்த பொழுதும் வசனம் நமக்கு பெருக வேண்டும். வேத வசனம் வளர்ந்து வளர்ந்து பெருகணும். வசனம் போடப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 12:24 வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று. வளருது வசனம். வசனத்துக்கு வளர்ச்சி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. வசனம் நம்ம வாழ்க்கையில் வளர்ந்து பெருகணும். வசனத்துக்கு ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது பேசுகிறது. இந்த வேதாகமம் நம்மளோடு கூட பேசுகிறது. இது சாதாரண ஒரு வேதாகமம் இல்லை. இது என் மூலியமாக உங்களோடு கூட பேசுகிறது. வேறு ஊழியக்காரர் மூலியமாக இது என்னோடு கூட பேசுகிறது. இது பேசுகிற ஒரு நியாயப்பிரமாணத்தின் வசனத்தினுடைய புஸ்தகமாக இருக்கிறது. இந்தபடி நம்ம வலது புறமும் இடது புறமும் சாயாதபடி பலன் கொண்டு திடமனதாக இருக்கும்போது கர்த்தர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். கடைசியாக யோசுவா எழுதின அதே நிருபம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். யோசுவா எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் ஆமென் கலங்காமலும் இரு, நீ யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்திரு, ஆமென், ஆயி பட்டணத்தின் மேல் போ, ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அந்த பட்டணத்தையும் அந்த நாட்டையும் உன் கையிலே நான் ஒப்பு கொடுப்பேன். எந்த ஆயி பட்டணத்திற்கு முன்பாக யோசுவா தோற்று போய் முதுகை காட்டி திரும்பி வந்தானோ, எந்த மாம்பக்க பகுதியிலே சபை தரமாட்டேன் என்று சொல்லி இடத்தை தரமாட்டேன் என்று சொல்லுகிறார்களோ, கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வேளையிலே, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து நீ போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வேலையை போய் செய், நீ போய் கேட்டுக்கொண்டே இரு, தரமாட்டேன்னு ஓடி உட்காராத. யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுது போ, ஊழியரை கூட்டிக் கொண்டு போ, மூப்பரை கூட்டிக் கொண்டு போ, போய் இடத்தை கேளு, உனக்காக ஒரு பட்டணத்தை நான் என்ன செய்திருக்கிறேன், ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும், இந்த மாம்பக்க பகுதியிலும் இந்த குளத்தூர் கிராம பகுதியிலும் இருக்கிற ஜனத்தை ஆண்டவர் நமக்கு சொந்தமாக கொடுப்பார், பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னவர் இந்த பகுதியிலே ஒரு ஊழியக்காரனாய் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அதை நம்ம கையில ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். அதுதான் வாக்கு தத்தம். அதற்காக தான் ஆண்டவர் பலன் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லியிருக்கிறார். ஏதோ ஒரு ஊழியத்தை செய்து ஏதோ நமக்கு வருகிற சின்ன வருமானத்தில் யாரோ செய்கிற ஒரு உதவியினாலே, ஸ்தாபனத்தில் இருந்து வருகிற பணத்தினாலே உட்கார்ந்து ஊழியம் செய்து ஒரு கொட்டடிச்சு ஒரு 10 பேரோடு கூட போகிறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கவில்லை. பட்டணத்தை சுதந்தரிப்பதற்காக, கிராமங்களை சுதந்தரிப்பதற்காக ஓ மேலே ஏன் மேலே ஆண்டவர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆயி பட்டணத்துக்கு முன்பாக நீ இதுவரை முதுகை காட்டி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மளோடு சொல்லுகிறார், நீ போ, ஆமென், ஜனத்தை கூட்டிக் கொண்டு போ, யுத்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு போ, அந்த ராஜாவையும் சரி, அந்த பட்டணத்தையும் சரி, அந்த நகரத்தையும் சரி, ஆமென், அந்த ஜனங்களையும் சரி, நான் உன்னை உன் கையில ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அந்த தேவன் தான் சொல்லுகிறார், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. உனக்கிட்ட பணம் இல்லைன்னு தெரியும், உன்கிட்ட போதுமான ஆயுதம் இல்லைன்னு தெரியும், உன்கிட்ட போதுமான ஜனங்கள் இல்லை இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே, ஆனாலும் ஆயி பட்டணத்தின் மேலே போய் விழும்போது ஆயி பட்டணத்தை கர்த்தர் சுதந்திரமாய் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கத்தக்கதாய் கொடுத்தார். அந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது பலன் கொண்டு திடமனதாக இருப்பதற்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் உதவி செய்து கொண்டிருப்பார். 3வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஆயின் மேல் போக யோசுவாவும் சகல யுத்த ஜனங்களும் எழுந்து புறப்பட்டார்கள். ஆமென். யோசுவா தெரிந்து கொண்டு ராத்திரியிலே அவர்களை அனுப்பி அவர்களுக்கு என்ன கட்டளை இருக்கிறார், பதிவிருக்க வேண்டும். ஆமென். அடுத்து
வெகு தூரமாய் போகாமல் எல்லாரும் ஆயத்தமாய் இருங்கள். ஆண்டவர் நமக்கு சுதந்திரத்தை கொடுக்க போகிறார். இந்த சபையில வருகிற சின்ன கூட்டம் தான் நாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நமக்கு ஒரு ஆயத்தம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு பெரிய ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். நமக்கு ஒரு பெரிய பிரகாசத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். இன்றைக்கு முகமறியாத நாம் யோசுவாவை போல ஒரு பட்டணத்தை மாத்திரமல்ல, ஒரு முழு தேசத்தை சுதந்திரிப்பதற்காக ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டு ஆண்டவர் போங்கள் என்று சொன்ன இந்த சபைக்குள்ளே உங்களை பிரவேசிக்க வைத்து உங்களுக்கு இந்த பகுதியை எல்லையாய் கொடுத்து, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் நம்ம கூட இருந்து பலன் கொண்டு திடமனதாய் இரு என்று சொல்லி நியாய பிரமாணத்தின் படி வலதுபுறமும் இடதுபுறமும் வாழ்க்கையில சாயாதபடி இரு என்று சொல்லி, ஆமென். இந்த இடத்துல யுத்த ஜனங்களோடு புறப்பட்டு அவர்களை அனுப்பி, ஆமென், வெகு தூரம் போகாமல் எல்லாரும் ஆயத்தமாய் இருந்தார்கள், பதிவிருந்தார்கள். ஒரு திட்டத்தை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுக்கிறார், எப்படி ஆயியை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆமென். அந்த ஆயி பட்டணம் அற்புதமாய் சுதந்திரிக்கப்பட்டது, அதிசயமாய் சுதந்திரிக்கப்பட்டது. சிம்பிளா அடிச்சார் ஆண்டவர். பெரிய ஒரு யுத்தம் கிடையாது. பதிவிருந்தாங்க, ஒரு பக்கம் ஒளிஞ்சிருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் யோசுவா சொல்றாரு, நாங்க அவங்களுக்கு நேராக போறோம், அவங்க எங்களை துரத்திக்கிட்டே வருவாங்க. அப்படியே அவங்க போகும்போது நீங்கள் ஒளிஞ்சிருந்தவங்க பதிவிருந்தவங்க நேராக பட்டணத்தை என்ன பண்ணுங்க, சுட்டரிச்சு பிடிச்சி போட்டுருங்க, தீ கொளுத்தி போட்டுருங்க. அவன் திரும்பி பார்ப்பான், அவனுக்கு ஒன்றும் புரியாது. நேராக பட்டணத்துக்குள்ளே போகும்போது ஓடின ஆட்கள் நின்று திரும்பி பட்டணத்துக்கு வெளியே வச்சே எல்லாரையும் சங்காரம் பண்ணுவார்கள் என்று சொல்லி சிம்பிளான ஒரு பிளானை, ஸ்ட்ராட்டஜியை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுக்கிறார். நம்ம ஆண்டவர் இடத்துல, ஆமீன், விசுவாசமாக இருந்து, ஆண்டவரே இந்த ஊழியத்திலே பாதையிலே எங்களை கொண்டு வந்திருக்கிறீர், இந்த சபைக்குள்ளே எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். ஆயி பட்டணத்துக்கு கொடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜி போல, ஆயி பட்டணத்துக்கு கொடுத்த ஒரு சிம்பிளான ஒரு காரியத்தை போல, ஒரு பிளானை போல நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய வல்லமை உடையவராய் அவர் இருக்கிறார். ஆமென். பதிவிருந்தார்கள். ஒன்றும் புரியல. இப்போ ஆயி பட்டணத்துக்கார் மறுபடியும் வந்துட்டாண்டான்னு சொல்லி முதுக காட்டி ஓடுனவங்க மறுபடியும் முதுக காட்டி ஓடுகிற மாதிரியே இருக்கு. ஆனால் இந்த வாட்டி பதிவிருந்தவர்கள் அதை சுதந்திரித்து கொண்டார்கள். மொத்த நகரத்தை தீ கொளுத்தி போட்டுட்டான், எல்லாத்தையும் எரிச்சு போட்டுட்டான். இன்றைக்கு எத்தனை பேர் போய் அந்த சபைக்காக கேட்டிருக்கிறாங்க. யாருக்கும் கொடுக்கப்படலைனாலும் சரி, நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஆமேன். ஆண்டவர் வாக்கு பண்ணினவர், அவர் மாறிடார். ஆமேன். நம்ம நல்ல தைரியத்தோடு இருந்து, அபிஷேகத்தோடு இருந்து, அனலோடு இருந்து இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பத்தக்கதாய் கர்த்தர் நம்மளை போங்கள் என்று சொல்லி இந்த இடத்திற்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த இடத்திற்கு சாதாரணமாய் நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. சில யுத்த ஜனங்கள் இதற்கு தேவை, சில ஜெபிக்கிற ஆட்கள் இந்த சபைக்கு தேவை, சில உதவி செய்கிற ஆட்கள் இந்த சபைக்கு தேவை. உனக்கு அப்படிப்பட்ட ஜனங்களை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசி இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் இன்னும் ஜனங்கள் வருவார்கள், யுத்த ஜனங்கள் இங்கே வருவார்கள், ஜெபிக்கிற ஜனங்கள் இங்கே வருவார்கள். இவங்க எண்ணமெல்லாம் எண்ணம் இருக்கும் என்றால் இந்த இடத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும், இந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும், இந்த பகுதியை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் தான் இன்னும் நம்மளுடைய எண்ணமாக இருக்கணுமே தவிர, சபை வளர்ந்து பெருகி நம்ம நல்ல சந்தோஷமாய் வாழ்ந்துட்டு போகிறதுக்கல்ல. முழு தேசமும் ஆமென் பற்றி எரிகிற அபிஷேகத்தோடு 28 மாநிலங்களிலும் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் போக வேண்டும். என் தேசம் ரட்சிப்புக்குள்ளே நடத்தப்பட வேண்டும். ஆமென். தான் முதல் பெயர் சபா வரை உலகத்தில் அசைக்க முடியாத ஒரு எல்லையாய் கர்த்தர் மாற்றினார். அதே போல இன்றைக்கு இந்த இந்திய தேசம் எல்லை முழுவதும் கர்த்தருடைய ஆளுகை உண்டாக வேண்டும். சமீபத்தில் நடந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டிருக்கிறான். போன வாரம் ஜெபம் பண்ணும்போது 50 கோடி இருந்தது. அதில் கும்பமேளாக்கு போன ஜனங்களுடைய எண்ணிக்கை. இந்த வாரம் ப்ரேயர் பண்ண ஜெபத்தை நடத்த போகிறேன், 66 கோடிக்கு அதிகமாக போட்டிருக்கிறான். அப்போ வாரம் வாரம் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. அப்போனா எத்தனை கோடி ஜனங்கள்? 97.5% இந்த தேசத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் உண்டு. வெறும் 2.5% தான் கிறிஸ்தவர்கள். அதில் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோடு இருக்கிறவங்க எத்தனை பேர் தெரியல. இந்த 97.5 மெஜாரிட்டியில் கர்த்தர் நன்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறதற்கு நான் சந்தோஷப்படுகிறேன். இத்தனை கோடி ஜனங்களுக்கு நான் ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தந்ததுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். 145 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் நம் தேசத்தில் உண்டு.
நான் ஏன் வெளி நாட்டுக்கு போகணும்? வெளிநாட்டுக்கு பிரசங்கத்துக்கு போகலாம். ஒரு நாட்களிலே வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே வந்து ஊழியத்துக்கு கொடுப்பாங்க. இன்றைக்கி காலம் மாறி போய் இங்கே இருக்க ஊழியக்காரங்க வெளிநாட்டுக்கு போய் கொடுத்துட்டு வராங்க. வெளிநாட்டில் மெகா சர்ச்சஸ் கிடையாது. ஒரு சபையில் 40 பேர், 80 பேர், 10 பேர், 20 பேர், இவ்வளோதான். வெளிநாட்டில் இருக்கிற சபைகளுடைய எண்ணிக்கையில் இவ்வளோதான் கணக்குகள் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சபைகள் மாத்திரம்தான் மெகா சர்ச்சஸாக கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தா அநேகாயிரம் சபைகள், நிறைய சபைகள். தமிழ்நாட்டில் ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது, தமிழ்நாட்டில் இருக்கிற சபையில் 10 பேர் வைத்திருக்கிற ஒரு சின்ன சபை மிக குறைவாம். ஒரு 10 பேரை வச்சுட்டு இருக்கிற ஒரு சபை தமிழ்நாட்டில் மிக குறைவு. அதிகபட்சம் 40க்கும் அதிகமான ஜனங்கள் ஆத்துமாக்களை கொண்டிருக்கிறது தான் ஒரு கணக்கெடுத்து பார்த்து சொல்கிறாங்க. 40 ஜனங்களுக்கு அதிகமாக இருக்கிற சபைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெருகி போயிட்டு இருக்கிறது. வெளிநாட்டோடு இன்றைக்கு நம்ம ஊழியம் பெருகி கொண்டு இருக்கிறது. தமிழ்நாடு ஊழியரை உற்பத்தி பண்ணுற ஒரு மையம். இந்த மையம் தான் தேசம் எங்கும் போங்க அநேக மிஷினரி தமிழ்நாட்டுக்காரங்களாக இருப்பாங்க. 28 மாநிலத்திலும் ஆண்டவர் நம் தேசத்தை சந்திக்க வேண்டும், சுதந்திரிக்க வேண்டும். இந்த எண்ணம் எல்லாம் நமக்கு அந்த பிராட் மைண்டு இருக்கும்போது, எண்ணம் எப்பொழுதுமே குறுகி இருக்கக்கூடாது. இந்த சபையை குறித்தது மாத்திரமல்ல என் எண்ணம், பிராட் மைண்ட், பிராட் விஷன். ஆண்டவரே, என் தேசம் சந்திக்கப்பட வேண்டும், என் ஜனங்கள் சந்திக்கப்பட வேண்டும். அந்த காரியமும் இருக்கணும். இந்த பகுதி மேலேயும் ஒரு கண் இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? சுதந்திரமாக கொடுப்பார். பட்டணத்தை சுதந்திரித்தார்கள், எல்லா பட்டணத்தையும் சுதந்திரித்தார்கள். தேசம் அவர்கள் வசமாய் மாறிற்றது. எல்லாவற்றிற்கும் காரணம் பலன் கொண்டு திடமனதாக இருந்து நியாயப்பிரமாணத்தின்படி செய்து வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் இருக்க. எவ்வளோ கவனமாக யோசுவா இந்த ஜனங்களை இந்த ஊழியத்தை நடத்தியிருக்கிறாருன்னு பாருங்கள். எவ்வளோ கவனம். எந்த இடத்துலையும் வசனத்தை விட்டு அவங்க விலகவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த பட்டணத்துக்கு முன்பாக பொருட்கள் மேலே ஆசைப்பட்டு 2-3 பேர் திருடிட்டான். அதுக்கு அப்புறம் பார்த்தா யாருமே அந்த வசனத்தை விட்டு விலகலை. அதுக்கப்புறம் சுதந்திரிக்கிறதுக்கு அசதியாக இருக்கிறான். அந்த அளவுக்கு கவனமாக ஜனங்களை நடத்தத்தக்க ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுத்தார். இன்றைக்கு நம்ம பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். இந்த ஊழியம் வளரும் என்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டும், இங்கே இருக்கிறவங்களுக்கும் வேண்டும், எனக்கும் வேண்டும். இந்த ஊழியம் வளரும் என்கிற விசுவாசம் இருக்க வேண்டும். அது இல்லை என்றால் நாம் நிச்சயமாய் முதுகை காட்டுகிறவர்களாய் மாறி போவோம். அப்படி காட்டாதபடி ஆண்டவரே இறங்கி வேலை செய்யத்தக்கது கிருபையை தாங்க ஆண்டவரே. இறங்கி உமக்காய் நிற்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜீவியத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பலன் கொண்டு திடமனதாக இருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறேன்.